மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாரி பெருக்கி வளம் படுத்து உற்றவை ஆராய்வான் செய்க வினை. பொருள் வரும் வழிகளை பெருக செய்து அவற்றால் வளத்தை ஏற்படுத்தி மேற்கொண்டு இடையூறுகளை நீக்க வல்லவனே செயலை செய்வானாக. 2026-27 ஆண்டுக்கான எல்லாம் வரலாம். 2026-2027 ஆண்டுக்கான திருத்திய நிதிநிலை அறிக்கை அளித்தல். மாண்புமிகு நிதி திட்டம் மற்றும் வளர்ச்சித்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தந்தை பெரியார், பெருந்தலைவர் காமராஜர், அண்ணல் அம்பேத்கர், ராணி வேலு நாச்சியார், மக்கள் சேவகர் அஞ்சலை அம்மாள் ஆகிய எங்கள் கொள்கை தலைவர்களுக்கு வணக்கம் செலுத்தி, ஆட்சி அதிகார நிர்வாக நிலைகளில் எங்களை வழிநடத்தும் மக்கள் நலன் சார்ந்த மக்களாட்சி நடத்திய மாபெரும் மக்கள் தலைவரான பெருந்தலைவர் காமராஜர், பேரறிஞர் அண்ணா, மக்கள் திலகம் எம்ஜிஆர் போன்ற ஆளுமைகளை கொண்ட பெருமை வாய்ந்த இந்த பேரவையின் முன் 2026-27 ஆண்டுக்கான திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளை வைப்பதில் நான் மகிழ்ச்சியும் பெருமையும் கொள்கிறேன். தனக்கு எல்லாம் கொடுத்த தன் மக்களுக்கு நன்றி கடன் செலுத்துவதற்காக மட்டுமே அரசியலுக்கு வந்தவர் நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். தன் உயிராக நேசிக்கும் மக்களுக்காக, தன்னை உயிராக நேசிக்கும் மக்களுக்காக பல்வேறு சூழ்ச்சிகளை எதிர்த்து மாபெரும் சரித்திர வெற்றி பெற்று ஜனநாயகனாக இந்த பேரவையில் அமர்ந்திருக்கும் நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு எங்களை வழிநடத்தி ஆலோசனைகளை வழங்கி தமிழ்நாடு மக்களுக்கு ஒரு நல்ல அரசை கொடுக்க வேண்டும் என்பதற்காகவே சிந்தித்து அயராது பாடுபடும் மக்கள் விரும்பும் தலைவர் அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்மறை தந்த தலைமகன் திருவள்ளுவரின் காலத்தை வென்று வாக்கினை இந்த மாமன்றத்தில் பதிவு செய்து எனது உரையை தொடங்குகிறேன். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்போவா செய்தொழில் வேற்றுமையான். பிறப்பின் அடிப்படையில் அனைவரும் சமம், ஆனால் செய்யும் செயல்களில் அடிப்படையில்தான் அவரவர் சிறப்பு இயல்புகள் வேறுபடுகின்றனர். பிறப்பால் அனைவரும் சமம் என்று மேலான சமத்துவ கோட்பாட்டுடன் ஆட்சிக்கு வந்து 3 மாதங்களிலே ஏராளமான சாதனைகளை செய்து ஒவ்வொரு வீட்டிலும் பிள்ளையாக, அண்ணனாக, தம்பியாக, உயிராக, உறவாக, உணர்வாக வாழும் மக்களின் மனதில் நீங்கா இடம் பெற்றுள்ள நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு தன் நெஞ்சில் குடியிருக்கும் தமிழ் மக்களுக்கும் நன்மை தரும் பல திட்டங்களை செயல்படுத்தி வருகிறார்.